சார் உங்களுக்கு எதுவும் வலிக்க போகுது? எனக்கெல்லாம் வலிக்காது. இல்லை தரமாட்டேன், பயப்பட. நான் உங்களை மாதிரி கைத்தார பயப்பட நான் பயப்படல. ஆழ்த்து. ஓகே. வர்மானின்றவன் வர்ம அடிமுறை தெரிஞ்சவன் இல்லை. எங்கே அடிபட்டு வந்திருக்குன்னு தெரியறதுக்காக தான் படிக்கிறோம். நாங்கள் 108 புள்ளியில் அடிபட்ட என்னென்ன வரோம் நீங்கள் தெரியும். அடிபட்டு வந்தோடனே நுர தள்ளுதுன்னா ஓ மரத்துலேருந்து கீழே விழுந்தானோ. ஒரு சண்டை விஷயத்தில் இதை போட்டு இப்படின்னு வச்சுக்கல, கை தானாகவே உள்ள போகும், உங்களுக்கு வீக்காக ஆரம்பிக்கும். இதெல்லாம் ஒரு அடிமுறையின் ஒரு விஷயங்கள். சரிங்களா? அடிமுறையின் கை கவுளி வர்மத்தை இயக்கி அதை சரி பண்ண முடியும். ஓகேவா? எல்லாம் ரெடி நோட்ஸோடு வரணும். அங்கே வந்த உடனே காலையில் ஆரம்பித்த உடனே யாரையும் உட்காரலாம் விடுறது இல்லைங்க. அங்கே ரெஸ்ட் எடுக்கலாம் வரவே முடியாது. காலையில் ஆரம்பித்த ஒர்க் ஷாப், அது ஒர்க் ஷாப்னு என்ன அர்த்தம்? அங்கேயே உட்காந்து எழுதுறது கிடையாது, செய்முறை பயிற்சி. ஒருத்தர் மேலே ஒருத்தர் செய்முறை பயிற்சி செய்ய ஆரம்பிச்சிடும். வர்மா தெரப்பிங்கிற ஒரு வகுப்பு ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. இந்த வகுப்பை உங்களுக்கு நடத்துபவர் வர்மா ஆசான் ரமேஷ் பாபு அவர்கள். இல்லை எனக்கு ஃபீல் ஆகுதுங்க. உடனே இந்த உச்சியில் ஒரு மாதிரி விறுவிறுனாகும், கொஞ்ச நேரம் விட்டா ஆகிடும். அது அப்படி இழுத்து விட்டிங்கன்னா திருப்பி ஓட ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான். இது அடங்கல் முறை. முடிச்சுட்டேன். ஸோ அதை அழுத்தினேன், திருப்பி இழுத்து விட்டேன். அவ்வளோதான். திறந்துடும், வால்வை திறந்தாச்சு. இது ஒரு இதை தான் சார் நீங்கள் ரொம்ப டேஞ்சர் பண்ணுறீங்க. இல்லைங்க, மனம்தான் டேஞ்சர். அது நல்லா வச்சுருந்தா எதுவுமே டேஞ்சர். தொடுதல் அம்மா மாதிரி ஆகிடும். எப்பவும் தொடுறப்போ தாயாக நினச்சிட்டா தவறுகள் செய்ய முடியாது. நல்லா பாருங்கள், வேறு எதா நினச்சாலும் தவறு பண்ணிங்க. நீங்கள் குழந்தை நான் தாய் ஆனேன்னா நான் தொடுற ஒவ்வொன்றும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் தராத இருக்கோ அதுதான் வைத்தியம். அதற்கு வைத்தியம் பண்ண முடியும். ஒருத்தன் ஏதோ தப்பு திட்டான்னு சொல்ல, நீங்கள் அதை காதில் கேட்டு என்ன தான் திட்டான்னு நீங்கள் நினைக்கிறப்ப தான் உங்களுக்கு கோவம். அவன் திட்டத்தை மாத்திரம் வாழ்க்கை மாத்திரம் வாங்கிட்டு அதை எந்தன்னு இல்லாமல் ஏன் அவனையே திட்டிக்கிறான்ற மாதிரி மனசில் நினச்சின்னு சொல்ல நீங்கள் சிரிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. தெரியுங்களா? ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம உள்ளார்ந்து எடுத்துக்கவே கூடாது. அப்போ பயந்துடும். ஸோ சினிமாலாம் பார்த்ததுனால அந்த பயங்கள் உண்டு. இன்னைக்கு நான் இருக்கிறேன் அதை மாற்றி போகிறதுக்கு. சினிமாவில் அடிக்கிறது சொல்ல தராங்க. ஆனால் வர்ம வைத்தியத்துக்கு அங்கே அடிபட்டவங்களாம் அடுத்தது எங்கே போனாங்க? அதில் ஒரு இந்தியன் டூவில் ஒன்று சொல்லுவார், யார் அடித்தாங்களோ அவன் தான் சரி பண்ணணும்னு சொல்லுவார். அப்படின்னா சரி பண்ண ஒருத்தர் இருக்காங்கன்னு இருக்குது இல்லைங்களா? அது தாங்க நிஜமான இது. இப்போ நான் அழுத்தினேன் இல்லைங்களா? இது இந்தியாவில் மாத்திரம் இல்லை, உலகத்தில் வெரி ஃபேமஸ் மெஜிஷியன் கால்டு டைனமோ. ஓகே. உலகத்தில் ரொம்ப ஃபேமஸ் மெஜிஷியன் டைனமோ. கூகுளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவர் முதல்ல கற்றுட்டு அவங்க தாத்தா சொல்கிறது என்னன்னா, அவன் மெலிசா இருப்பான், அவனை தூக்குனா யார் வேணாலும் தூக்கிடலாம், அவ்வளோ மெலிசா இருப்பான். நான் ஒரு காலத்தை நான் இருந்த மாதிரி. ஓகே. ஆனால் பாக்ஸரெல்லாம் வர அவனை தூக்குவாங்க. இப்போ என்ன செய்வாங்க, கண்ணையே பாருன்னா கண்ணை பார்க்குறப்ப என்ன ஆகுன்னா அப்புறம் தூக்குவாங்க, கையெல்லாம் ஒருத்தரும் தூக்க முடியாது. ஒவ்வொன்றும் அங்கே தாத்தா சொல்லி தந்த டெக்னிக். இந்த தாத்தா காலத்துலேயே அந்த வர்மம் அவருக்கு போய் எப்படி சேர்ந்துருக்குன்னு கேள்விக்குறி. நல்லா பாருங்க, இப்போ தான் நீங்கள் கற்றுக்கிறீங்க. தாத்தா காலத்துலேயே யாருக்கு போய் சேர்ந்துருக்குது? டைனோடைய தாத்தா காலத்துல ஒரு டிஃபென்ஸ்ல இருந்தால் வரான், போய் சேர்ந்துருக்கு. ஒன்றும் இல்லைங்க, அவன் வந்து இந்த கோச் சடங்களை போட்டு அழுத்திடுவார். கையை இப்படி பிடிச்சிட்டு சும்மா விடுவார், தூக்கிடுவார். அடுத்த சார் என் கண்ணையே பாருங்க சொல்லி லைட்டை இப்படி அழுத்துவார். இங்கே வரங்க, கையை என்ன பிடிச்சி அக்கள் வச்சு தூக்குறீங்கன்னு தூக்க சொல்லிட்டு என்ன சேர்த்து இப்படி பிடிச்சிட்டு சும்மா நீங்க தூக்கிடுவீங்க முதல்ல. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்படின்னு போட்டு லைட்டாக அழுத்துறது. இப்போ தூக்குனா கை கிட்டு என்ன உங்க எனர்ஜி ஃபுல்லாக பிளாக் பண்ணிட்டேன். ஓகே. நீங்க என்னோட ஸ்ட்ராங்காக தான் இருக்கீங்க இல்லையா? மேபி தெரியல. சரி, கை ஒன்றும் செய்ய மாட்டேன், பயம்லாம் இல்லை. கை நான் இப்படி உங்களை லாக் பண்ணிட்டு உங்களை என்ன கை அழுத்த சொல்கிறேன். அழுத்துங்க, அழுத்துங்க, நல்லா போட்டு அழுத்துங்க. வலி தர மாதிரி அழுத்துவீங்களா? அழுத்து. ட்ரை பண்ணுங்க. இது இந்த ப்ரோக்ராம் இல்லை, நீங்கள் போட்டு அழுத்துங்க. சார் உங்களுக்கு எதுவும் வலிக்க போகுது? எனக்கெல்லாம் வலிக்காது. இல்லை தரமாட்டேன், பயப்பட. நான் உங்களை மாதிரி கை தர பயப்பட நான் பயப்படல. அழுத்துங்க. ஓகே. அழுத்துங்க, ட்ரை பண்ணு. ஃபுல் ஸ்ட்ரென்த். ஓகே. அவ்வளோதானே? எனக்கு எதாவது ரியாக்ஷனாக்கா? ஒன்றும் இல்லை. ஓகே. ஏன்னா உங்களை லாக் பண்ணிட்டேன் நான். ஓகே. உங்கள் ப்ரெஷர் கைக்கு வரவே வராது, என் கைக்கு வரவே வராது. உங்களை லாக் பண்ணதுனால இந்த கை எடுத்துட்டேன், உடனே வெளியே வந்துடும். இதை பிடிச்சிட்டு இருக்கேன், இதுதான் லாக். புரியுது. ஒரு சண்டை விஷயத்தில் இதை போட்டு இப்படின்னு வச்சுக்கல, கை தானாகவே உள்ள போகும், உங்களுக்கு வீக்காக ஆரம்பிக்கும். இதெல்லாம் ஒரு அடிமுறையின் ஒரு விஷயங்கள். சரிங்களா? அடிமுறையின் கை கவுளி வர்மத்தை இயக்கி அதை சரி பண்ண முடியும். ஓகேவா? அவ்வளோ தந்த வழியை சரி பண்ணுறதுக்கு அதை நான் ஒன்றும் வழி தரல, நீங்கள் அழுத்தரமே வழி வந்துடும் உங்களுக்கு. அதை சரி பண்ணுறேன், வேற ஒன்றும் இல்லை. சூப்பர். இதுதாங்க வர்மம். வர்மக்கலை என்பது என்ன பார்த்தீங்கன்னா, நிறைய விஷயங்கள் ஒன்று சேர்ந்தா வர்மக்கலை. அதில் கற்றுக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது. வர்ம மருத்துவம்னு நீங்கள் சொல்கிறீங்க பாருங்கள், அதில் வர்மக்கலைன்னு கூட சண்டை பயிற்சி உள்ளே கொண்டு வராதிங்க. ஏன்னா வர்மம் வரதுக்கு பயந்துடும். மருத்துவன்றது தெரியாத ஒருத்தன் உங்களை அடிச்சிட்டான், ஆனால் வர்ம அடி நான் தெரியாமல் அடிச்சிட்டான்னு சொல்ல, எனக்கு தெரியும் அங்கே எங்கே அடிபட்டிருக்கேன். அதுக்கு வைத்தியம் பண்ணுறது தான் முதல்ல வர்மானி. வர்மானின்றவன் வர்ம அடிமுறை தெரிஞ்சவன் இல்லை, எங்கே அடிபட்டு வந்திருக்குன்னு தெரியறதுக்காக தான் படிக்கிறோம். நாங்கள் 108 புள்ளியில் அடிபட்ட என்னென்ன வரோம் நீங்கள் தெரியும். அடிபட்டு வந்தோடனே நுர தள்ளுதுன்னா ஓ மரத்துலேருந்து கீழே விழுந்தானோ, இந்த இடத்துல அடிபட்டிருக்கோ, வர்ம அடிபட்டுருக்கு, அவனுக்கு தடல் முறை செய்யலாம். ஏன்னா நீங்கள் மயக்கத்தில் இருப்பீங்க, நீங்கள் என்ன பேச முடியும்? எங்க அடிபட்டு வந்திருக்கான்னு சொல்லாதப்போ எனக்கு தெரியும் இங்க அடிபட்டுருக்கா, அதனால தான் இந்த சூழ்நிலையில் இருக்கான்னு தெரிஞ்சுக்காக தான் இந்த வைத்தியத்தை கத்துக்கிறமே இல்லையே. அந்த இடத்துல போய் அடிக்கிறது கிடையாது. ஏன் அடிபட்டா, ஏன் இப்படி வந்திருக்கான்? தென்னை மரத்துல இந்த பனைமரம், அன்னைக்கெல்லாம் வந்து கன்னியாகுமரியில பனைமரம் மலை ஏறுவாங்க, திடீர்னு விழுவாங்க, வலிக்கு விழுவாங்க. தென்னை மரம் பனைமரம் தான், வலிக்கு விழுவாங்க. உளுந்துட்டா அப்படியே தூக்கிட்டு வராங்க, கட்டையில கட்டி விட்டு தூக்கிட்டு வராங்க. அவன் வாயை திறந்து கூட பேச மாட்டான்.
ஆனால் உளுந்து கிடப்பான் கீழே. மரத்தை விழுந்துட்டாயா, விழுந்து எந்த இடத்துல அடிபட்டது வாய்த்தன்னு சொல்கிறது யாருமே இல்லை. ஏன்னா விழுந்தப்போ யாரும் பார்க்கல. ரைட். இவர் பார்ப்பார், கண்ணு பார்ப்பார், கண்ணை திறந்து பார்ப்பார், மூச்சை பார்ப்பார், காது நாடியை பார்ப்பார், கழுத்து நாடியை பார்ப்பார், எல்லாம் பார்த்துட்டு சரி என்று வைத்தியம் பண்ண ஆரம்பிப்பார். அப்படின்னு என்ன அர்த்தம், எந்த இடத்துல அடிபட்டுருச்சு நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. இந்த இடத்துல அடிப்பட்டால் இதெல்லாம் நடக்கும், அதுக்காக தான் எழுதி வச்சது. இன்றைக்கி அந்த இடத்துல நம்மளே போய் அடிச்சுட்டு நடக்க வைக்கிறது தான் வர்ம அடிமுறை. ஆனால் அதில் அடிப்பட்ட இது நடக்கும் தெரியறதுக்காக இந்த கல்வி முறையை நம்ம தந்தாங்க. சூப்பர் சார். சார் நான் வந்து இது பார்க்குறவங்களுக்கு இது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. நான் ஆக்சுவலி உண்மையை டு பி ஃப்ராங்கு, நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு தெரியல. நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நீங்கள் ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடியே எனக்கு இந்த ஷூட் முன்னாடியே நிறைய விஷயங்கள் நீங்கள் செஞ்சு காட்டியிருந்தீங்க. அந்த ஷூட்லேயும் நீங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணி காட்டுறீங்க. நான் அதான் தான் சொல்கிறேன், பார்க்குறவங்களுக்கு இது எப்படி தெரியும் தெரியல. நான் ரியலாக சொல்கிறேன், நீங்கள் அந்த சொன்ன ஒவ்வொரு விஷயமும் வந்து எனக்கு வந்து அக்யூரேட்டாக ஒர்க் ஆச்சு. நீங்கள் சொன்னீங்கல்ல, இதை இந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணும்போது இந்த இடத்துக்கு மேலே என்ன ஆகிடும், இதில் அதை என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சுச்சு. ஸோ இவ்வளோ மைன்யூட்டாக இதை ஹேண்டில் பண்ணி இந்த இவ்வளோ 12 வருடங்களை நீங்கள் கற்றுக்கிட்ட அந்த ஒரு விஷயத்தை கொண்டு போய் இன்னொருத்தவங்களுக்கும் தெரிஞ்சுக்கணும், கற்றுக்கணும்னு சொல்லி கொடுக்குறீங்க பார்த்தீங்களா, இதுக்கு என்னோட சைடில் இருந்து தனிப்பட்ட முறையில் வாழ்த்துக்கள். ஸோ உங்களோட இந்த சேவை சார் எனக்கு புரிந்து இது மென்மேலும் வளரணும் அப்படின்றது இந்த கிளாஸில் கண்டிப்பாக நானும் கலந்துக்கிட்டு பயணத்தில் நிறைய பேர் வேணும். எனக்கு இந்த பயணத்தில் வந்துட்டு சக்தி வேணும், நிறைய பேர் சேரணும். கண்டிப்பாக சார். ஸோ இந்த வகுப்பில் உங்களோட விஷயங்கள் நான் கண்டென்ட் அப்படின்ற பேசிஸை நம்ம கொண்டு வந்தோம் சார். ஸோ அதை மட்டும் இப்போ ஆன்லைன் வகுப்புக்கு நீங்கள் சொல்லிட்டீங்க, அதை மாதிரி அதில் வந்து இந்த விஷயங்கள்லாம் நம்ம சொல்லிக் கொடுப்போம். சிகிச்சை வலி, கை வலி, கால் வலின்னு சொல்லக்கூடிய என்னென்ன வலிக்கு என்னென்ன செய்யலாம், கூட கொஞ்சம் வர்ம பெயர்களையும் சொல்லி தந்துடுறேன். ஏன்னா நேரடி பயிற்சி வரப்போ எதுவுமே சொல்லி தர மாட்டேன், நேரடியாக பயிற்சி போய்டும், ஒர்க் ஷாப்புக்கு போய்டும். அதாவது இந்த 5 நாள் வந்து சொல்லி கொடுத்தது எல்லாத்தையும் நேரடியாக ப்ராக்டிக்கலாக பண்ணி காட்டுவீங்க? இல்லை 5 நாள் சொல்லி தந்ததில் ப்ராக்டிக்கல் டெமோவும் அங்கேயே தந்துடுவாங்க உங்களுக்கு, அவங்களே செஞ்சு பார்த்துக்கலாம். சின்ன சின்ன விஷயங்கள் அவங்க செய்யக்கூடிய விஷயங்கள், அதனால செஞ்சு காட்டிடும். ஓகே சார். அவங்களே செஞ்சுக்கிறது எப்படி, அவங்க மற்றவங்க செய்கிறது எப்படியும் சொல்லித்தாங்க. அதை தாண்டி நிறைய சொல்லித்தரேன் வகுப்பில். இதையே தான் சொல்லி தர மாட்டேன் வகுப்பில், இன்னும் அதை தாண்டி சொல்லித்தரேன். ஆனால் சொல்லித்தரப்போ அவங்களுக்கு வர்ம பெயர்கள் சிலது ஞாபகம் இருக்கணும் இல்லைங்களா, அதனால் அந்த கடைசி நாள் என்ன செய்வோம்னா அவங்களுக்கு வர்ம பெயர்கள் சிலது சொல்லித்தரேன். ஓகே, இந்த வர்ம பெயர்கள் ஞாபகம் வச்சுட்டு வாங்க. ஏன்னா அங்கே போனப்போ வகுப்பில் நான் சொல்லுவேன், நான் இந்த வர்மத்தை இயக்குங்கன்னு சொல்லுவேன். அந்த வர்மம் எங்கேன்னு இந்த இடத்துல பொய்கை வர்மத்தை தடக்கூடாது. ஏன்னா பொய்கை வர்மம் எதுன்னு அவங்க சொல்லி தந்துட்டு ஆல்ரெடி. ஐயா அந்த வர்மம் ஐயா அப்படின்னு என்ன அர்த்தம், பொய்கை வர்மத்தை தடக்கூடாது. பொய்கை வர்மம் எங்க தெரியலையா, ஆனால் அதுதான் பொய்கை வர்மம்னு சொல்லுவாங்க. ஏன்னா அங்கே நேரம் நாளுக்கு ஒரு நாள் அத்தனை விஷயம் சொல்லித்தர இருப்போம், திருப்பி வர்மத்தை சொல்லித்தரதுனால 4 நாள் எல்லாம் ஓரளவு பயிற்சிகள் செஞ்சுட்டு 5ஆம் நாள் சில வர்ம பெயர்களை எங்கெங்கே இருக்குதுன்றதுக்கான இடத்தோடு சொல்லி தந்துடுவேன். அதை அவங்க நோட்ஸ் எல்லாம் க்ளீனாக எடுத்துட்டு வகுப்பு வரப்போம் அவங்களே அவங்களுடைய நோட்ஸோடு வரும், எல்லாம் ரெடி நோட்ஸோடு வரணும். அங்கே வந்த உடனே காலையில் ஆரம்பித்த உடனே யாரையும் உட்காரலாம் விடுறது இல்லைங்க, அங்கே ரெஸ்ட் எடுக்கலாம் வரவே முடியாது. காலையில் ஆரம்பித்த ஒர்க் ஷாப், அது ஒர்க் ஷாப்னு என்ன அர்த்தம், அங்கேயே உட்காந்து எழுதுறது கிடையாது, செய்முறை பயிற்சி. ஒருத்தர் மேலே ஒருத்தர் செய்முறை பயிற்சி செய்ய ஆரம்பிச்சிடும். தனக்கு தானே செய்வாங்க முதல் கட்டமாக. அடுத்தது அவங்க நட்புறவுகள் 2 பேர் பார்ட்னர் பண்ணிவிடும், அவங்க செய்ய சொல்லுவோம் மாற்றி. இதை மானிபேட் பண்ணுறதுக்கு நிறைய வாலண்டியர்ஸ் இருப்பாங்க, அவங்கள வச்சுட்டு பயிற்சி முறை பெர்ஃபெக்டாக வரதுக்கு விடவே மாட்டாங்க. என்ன கற்றுட்டாங்க அது முழுமையாக கற்றுட்டு போட்டோம், அவ்வளோதான். ஓகே, பெரிய விஷயம். ஆனால் நான் சொல்லித்தரதுக்கு போகிறேங்க, அதை வந்து 5 நாளில் இன்னும் ஏதாவது கேள்விகளோடு வெளியே போகவே கூடாதுங்க. சில கேள்விகள் அதில் இருந்தால் அதுக்கும் ஒரு ஏற்பாடுகள் உண்டு. என்னன்னா வகுப்பு முடிஞ்ச உடனே அவங்கள ஒரு நாள் என்னைக்கா ஒரு நாள் ஆன்லைன்ல மறுபடியும் நான் பார்த்து அவங்களுக்கு கேள்விகள் எல்லாம் பதில் சொல்றன்றது என்னுடைய ஆசை. நீங்க ஒரு கோல் வச்சிருப்பீங்க, என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து இந்த வர்மா சிகிச்சையை கொண்டு போய் இந்த இடத்துல கொண்டு போய் நான் சேர்க்கணும், ஸோ இவ்வளவு தூரம் நான் பயணம் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் தான். உங்களோட அந்த டார்கெட் அப்படின்ற சொல்லக்கூடிய அந்த இடம் எது சார்? எனக்கு டார்கெட்டுன்னு ஒன்று பெருசாக வச்சுக்கலைங்க, நிஜத்தை சொல்கிறேன். ஏன்னா எதிர்பார்ப்பு ஒன்று தான் உங்களுக்கு கவலையை நிறைய தரும்னு எங்கள் பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அதனால் எதிர்பார்ப்பை நான் கம்மியாக வச்சுக்கிறேன். காரணம் என்னென்னா எது நடக்குமோ அது நடந்தே தீரும். ஆனால் என்னுடைய உள்ளார்ந்த ஆசைன்னு ஒன்று இருக்கும், எதிர்பார்ப்பு இல்லை ஆசை. இது நடந்தால் நல்லா இருக்குமே என்ற ஒரு ஆசை இருக்கு இல்லைங்களா, அது கண்டிப்பாக உண்டு. ஏன்னா எதிர்பார்த்துட்டு நடக்கலன்னா வருத்தப்படுவீங்க. ஆசை வச்சுட்டு போகிறது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது இல்லைங்களா. அந்த ஆசை என்னன்னா, வேதாந்த் ஸ்ரீ என்ற நான் எனக்கு பின் கோடிக்கணக்கான வேதாந்திகள் வர்மத்தில் வரணுன்ற ஒரே ஆசை தாங்க என்னுடைய ஆசை, வேறு எதுவுமே கிடையாது. ஏன்னா ஒரு வாய் இன்னைக்கு பேசி வர்மம் கற்றுக்கிறது போதும், 1000 வாய்கள் பத்தாது. ஏன்னா அத்தனை கலை, இந்த கலை இன்னும் நல்லா இருக்கணும்னா என்ன மாதிரி கோடிக்கணக்கான மக்கள் இந்த விதை ஆலமரமாக வந்து அதில் இருக்க விழுந்த விதைகள் பரவி உலகம் ஃபுல்லாக இந்த வர்மம் என்றது போய் சேரணுன்றது மாத்திரம் தாங்க என்னுடைய ஆசை. ஓகே, சூப்பர் சார். இது வரைக்கும் எவ்வளோ தூரம் கொண்டு போய் இந்த இதை சேர்த்துருப்பீங்க சார்? 4000 மாணவர்களை உருவாக்கியிருக்காங்க இது வரைக்கும். ஓகே, 4000க்கு மேற்பட்ட மாணவர்கள், ஒரு கணக்குக்காக 4000 ப்ளஸ்ன்னு சொல்லலாம் வச்சுக்கல. இதில் பார்த்தீங்கன்னா வர்ம வைத்தியர்களாகவே, அதாவது தெரப்பிஸ்ட்னு அஃபிஷியல் தெரப்பிஸ்டாக டிப்ளமோ மாணவர்களே கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட
நம்ம ஐயா மாணவர்கள் தான் நிறைய பேர் அதில் அத்தனை பேரும் நம்ம வைத்தியர்களை மாற்றிட்டோம். அதாவது டிப்ளமோ முடிச்சுட்டு அவங்க வந்து வர்மம் தெரபிஸ்ட் டிப்ளமோ பெங்களூரில் முடிச்சுட்டு ஒரு ஆண்டு வைத்தியர்கள் ஆகிட்டாங்க. முழு நேர வைத்தியர்கள். அவங்க சர்டிஃபிகேட் ஆயுஷ் டாக்டர் கீழே வேலை செய்யலாம் வைத்தியரா. எப்படி இது இவங்க பஞ்சகர்மா வைத்தியர்கள் ஆயுர்வேதாவில் இருக்காங்க இல்லைங்களா, அதே மாதிரி இவங்களும் என்ன செய்யலாம், ஓகே, ஒரு டாக்டர் சித்தா டாக்டர் கீழேயோ ஒரு ஆயுர்வேத டாக்டர் கீழேயோ ஒரு வைத்தியராக வேலை செய்யலாம். ஓகே. இதுக்குன்னு தனி கோர்ஸே ஒரு கண்டக்ட் பண்ணி அதுக்கான சர்டிஃபிகேட்டும் பண்ணிக்கலாம். ஆமாங்க. இது ஒரு 4வது பேட்ச் முடிச்சிட்டோம். 5வது பேட்ச் போயிட்டுருக்கோம். இன்னும் வர்மம்னா எதுன்னு தெரியாதப்ப நாங்கள் ஆரம்பித்த காலம். ஆனாலும் இது வரைக்குமே முழுமையான வகுப்பு நடந்துருக்கு. அப்படி என்ன நடந்தோம், 40 மாணவர்கள் ஒரு ஆண்டுக்குன்னா 40 மாணவர்களோட தான் நடந்திருக்கு. இன்னும் ஒன்றும் குறைவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அது மாதிரி என்ன ஃபுல்லி லோடு இருக்குது. இன்னும் அது பெருசு பண்ணுறதுக்கு ஆசைப்படுறோம். நிறைய மாணவர்கள் கேட்குறாங்க. அதுக்காக வருடத்திற்கு 2 செஷன் நடத்தலான்றதுக்கான ஒரு வகுப்பு நடந்துருக்கு. இது முழுக்க எது நடத்துகிறோன்னா, இது அவங்கள அஃபிஷியல் வர்மம் தெரபிஸ்ட் பண்ணணுன்ற ஒரு எண்ணத்தோடவே அந்த யூனிவர்சிட்டியோட அது நடத்திட்டு. ஓகே சார். சார் என்னோட ஃபைனல் கேள்வி சார். சொல்லுங்க. உங்களுக்கு வர்மம்ல வந்து தொடு வர்மம், நோக்கு வர்மம், அடக்கு வர்மம், அடி வர்மம் எல்லா விஷயங்களும் நீங்க வந்து இல்லைங்க தெரிஞ்சு வச்சிருக்கீங்களா? இல்லைங்க எல்லாமே எனக்கு தெரியாதுங்க. ஏன்னா என்னுடைய பாதை மாறிடும். ஓகே. நான் வந்துட்டு வைத்தியம் பண்ணிட்டு இருப்பேன். வைத்தியம் பண்ணவனுக்கு காசு ஃபீஸ் வாங்கிட்டு தந்தாரா இல்லையான்னு கூட தெரியக்கூடாது. ஓகே. தெரிஞ்சன்னா வைத்தியம் மாறிடும், கைபாகம் மாறிடும். இவர் தரலன்றப்பே கைபாகம் மாறிடும். அதனால் பணம் அவர் தந்துட்டு தான் உள்ளே வந்திருக்காரு இல்லையான்னு தெரியவே தெரியாது. தெரபிஸ்ட் ரூமில் பார்த்தீங்கன்னா அது விஷயம் இருக்கலாம் ஒன்று. இன்னொன்று, இந்த நாளும் கற்றுக்கிட்டு முழுமையாக இருக்கக்கூடிய ஒரு சிலர் தான். ஓகே. எல்லாரும் கிடையாது, ஒரு சிலர் தான். ஓகே. எல்லாமே முழுமை அடைந்தவர்கள் ஒரு சிலர் தான். அந்த ஒரு சிலர் கூட 4லுமே பெர்ஃபெக்டாக இல்லை. ஓகே. பெர்ஃபெக்டானா முழுமையாக முடிக்க முடியாது. ஏன்னா 4த்துலேயும் கால் வைக்கிறப்ப 4மே உங்களுக்கு முடிக்கிறதுக்கான ஒரு ஜன்மம் பத்த மாட்டேது. அவ்வளோ பெருசாக இருக்குது. ட்ரை பண்ணுறாங்க, ஓவரால் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காங்க. என்னுடைய ஆசான்கள்லாம் இருக்காங்க, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஆனால் 4த்துலேயே இருக்க முடியுமானா இல்லைன்றது தான் என்னுடைய எண்ணம். ஆனால் இருக்கலாம், மனதார சொல்ல முடியாது. ஏன்னா நான் படிக்க போகிறப்ப பார்த்தீங்கன்னா சில ஆசான்கள் இது ஏன் சொல்லி தரப்போ இல்லை, அவர் அதோட நிப்பாட்டிட்டார்ன்றது ஒன்று புரியும். ஏன்னா இது அத்தனை புத்தகங்கள் இருக்குது. அதனால் இந்த 4 முடிச்சவங்க யாருமே கிடையாது. ஆனால் 1 முடிக்கவே ஒரு ஆயுஸ் பத்த மாட்டேங்குங்க. 4த்துக்கு நான் என்ன செய்யணும் சொல்லுங்கள். ஏன் இந்த கேள்வி கேட்டால் இவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனால எப்படி அதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியுது அப்படின்ற ஒரு பாயிண்ட் தான். அதனால தாங்க வர்மம் கற்றுக்க முடியுது, இல்லைன்னா கற்றுக்க முடியாதுங்க. வர்மம் வராது. ஓகே. நிறைய பேர் கை வச்சு செய்கிறாங்க, வைத்தியம் நடக்க மாட்டேங்குது. ஏன்னா அவன் எண்ணம் போல் தொடுதலாக இருக்கும் இல்லைங்களா. உங்களை வாங்க போகலான்ட்டு இங்கே பிடிச்சி கூட்டு போகிறேன். ஓகே. நல்லா இருக்குதா? ஆனால் வாங்க போகலான்னு இங்கே பிடிச்சி கூட்டு வரேன். கொஞ்சம் நல்லா இருக்க, வாங்க போகலான்னு இங்கே பிடிச்சி கூட்டு வரேன். இன்னும் நல்லா இருக்க, என்னோட எண்ணம் போல் கை போகுது பாருங்க, நீங்கள் வரமாட்டீங்க தெரியும், பிடிச்சி தரதாரம் இழுத்துட்டு போகணும்னு நினைக்கிறேன், வாங்க போகலாம். ரைட். நான் கூட இருக்கேன்ல, சொல்லுவேன் என் வகுப்பில் கூட இருக்கல, வாங்க போகலாம், 2 பேரும் சேர்ந்து போகலாம். இது தாங்க கையை பிடிக்கிற எண்ணம் போல் கை போகுது இல்லைங்களா. சூப்பர். சும்மா தட்டினேன் சில இடம் சொல்லுவாங்க பார்த்துருங்களா. சும்மாலாம் தட்ட முடியாதுங்க, மனசு தட்ட சொல்லியிருக்கு, அவன் தட்டிட்டு போயிட்டான், அவ்வளோதான் லாஜிக். அதனால் மனம் போல் கை போகும். அந்த மனம் ஒரு தாயை ஆச்சுன்னு வச்சோன்னே கை எங்கே போகணும்னு தெரியாது. எல்லாம் மருத்துவம் மாறிடுங்க. அம்மா தொடுதல்னு சொல்லுவாங்க. ஏன்னா சின்ன குழந்தைய போனால் அழுத எதுக்கு அழுதுறான்னு கூட தெரியாது. அதை தட்டி இதை தட்டி என்னடா கண்ணா ஆச்சுன்னு சொல்லி அவ்வளோ வருத்தப்படுவான். ஆனால் சரி பண்ணிவிடுவான். அந்த தூக்கம் அதை படுத்து தூங்குற வரைக்கும் விடவே மாட்டான் இல்லையா. அந்த புத்தி வந்துச்சுனாங்க, நீங்கள் யாரை திட்ட போகிறீங்க, யாரை அடிக்க போகிறீங்க. ஏன்னா பண்ணுறதுக்கு எதிரில் அத்தனை பேரும் குழந்தைங்க, அவங்க தப்பானா நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க. அந்த அகலமான மனசு வந்தால் தாங்க வர்மம் உள்ளவே வருது. இல்லாட்டின்னா பாதி நோய் தீர்க்க முடியாது. நீங்கள் சொன்னீங்களே இத்தனை வருஷமாக சரிங்களே சார், ஒருத்தர் 3 வருஷத்தில் போகிறாங்க, 4 வருஷத்துக்கு போகிறாங்க, அதான் நீங்கள் சொன்னதான். அவங்க தான் 4 வருஷத்தில் போக முடியும். ஏன்னா அவங்க வந்து தொழிலை செய்கிறாங்க இல்லைங்களா. அவங்க என்ன செய்வாங்க, 4 வருஷத்தில் போயிடும். ஆமாங்க, சாஃப்ட்வேரில் சம்பளம் ஆகிட்டு இருந்தேன், அதுக்கான லெவலுக்கான குடும்பத்துக்கான அந்தஸ்தில் வச்சுருந்தேன். திடீர்னு சாஃப்ட்வேர் போச்சு, அந்தஸ்து குறைஞ்சிட்டே போச்சு, குடும்பத்தில் அத்தனை பிரச்சனை வந்தது. என்னை விட்டுட்டு மறுபடியும் சாஃப்ட்வேர் போங்கன்னு தான் சொல்லக்கூடிய நிறைய பேர் என்னை சுற்றி இருந்தாங்க. ஆனால் அவங்க தவறு சொல்ல மாட்டாங்க, அதில் வாழை கற்றுக்கிட்டாங்க. அதை விட்டு கீழே வர்றதுக்கு கொஞ்சம் பயம் இருக்கும் இல்லைங்களா. இவன் என்ன செய்ய போகிறானோன்றது இல்லைங்களா. எல்லாத்தையும் கடந்து வந்தாச்சுங்களே 12 வருஷம். இப்போ குடும்பமும் நிம்மதியாக இருக்காங்க. நான் பண்ணுற தொழிலில் மரியாதை இருக்குது, அவருக்கான ரெஸ்பெக்ட் இருக்குது, அவர் நல்ல வேலையை தான் செஞ்சுட்டு அந்த மனசு தேர்ந்துக்கிட்டாங்க. புரியுங்களா. எத்தனை குடும்பம் அப்படி செய்யும். நான் இது ஒன்று இழந்ததுனால தான் நான் வர்மத்தை அடைஞ்சேன் இல்லைங்களா. அது மாதிரி இழப்பு ஒன்றே நல்ல ஞானத்தை கொடுக்கும். இழப்பு இல்லாமல் ஒரு ஞானம் கிடைக்கவே கிடைக்காது. இலக்க கற்றுக்கோங்க, உங்களுக்கு அத்தனையும் கிடைச்சிடும். நான் தேவையில்லை. ஓகே சார். சார் இந்த வர்ம சிகிச்சையை இந்த அனாட்டமிக் தெரப்பி ஃபவுண்டேஷன் மூலமாக நம்மளோட ஹீலர் பாஸ்கர் சார் நடத்தி கொண்டுட்டு இருக்கிற இந்த அனாட்டமிக் தெரப்பி ஃபவுண்டேஷன் மூலமாக கொண்டு வரணும் அப்படின்ற அந்த எண்ணம் ஏன் சார் உங்களுக்கு வந்துச்சு. அது அவர் நடந்துக்கிற விதங்க. நான் அவரை நிறைய வருஷங்களாக வந்துட்டு ஒரு வீடியோவில் தான் பார்த்துட்டு இருந்தேன். அவருக்கு அந்த மீசை கூட சரியாக வராத காலத்து வீடியோ வந்து பார்க்குற ஒரு அனுபவம். ஏன்னா ஐடியில் இருக்கனால வந்துட்டு யூடியூப்லேயே ஒர்க் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் யூடியூப் ரெண்டரிங்கிறதுல ஒர்க் பண்ணியிருக்கனால அந்த அனுபவம் கொஞ்சம் உண்டு.
அதை பார்த்து அவரை பார்த்தேன்னா அவருடைய அனுபவத்தை தான் நிறைய பகிர்ந்துட்டு இருந்தார். அது வந்து அவர் கற்றுக்கிறதுன்னா சும்மாலாம் கற்றுக்க முடியாதுங்க. ஒரு வார்த்தையை மனசில் வச்சுக்கிறதுன்னா அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது. எதை கற்றுக்கிட்டா முழுமையாக சொல்லித்தரக்கூடிய ஒரு நிலையில் இருந்தார். நான் இப்போ நீங்கள் சொன்னீங்களே எப்படி சார் சொல்லித்தரணும்னு ஆசை இருந்தது, இது மாதிரி வித்திட்டவர்கள் நிறைய உண்டு என் பின்னாடின்னு வச்சோலேன். அதில் அவரும் வருவார். கற்றுக்கிட்டதை 4 பேருக்கு பகிர்ந்துக்கோன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அவரும் காட்டிட்டு தான் இருக்கார். நல்லா பார்த்துக்கன்னு சொல்கிறது. நான் ஒரு பாதையில் போயிட்டுங்க, அவர் ஒரு பாதையில் போயிட்டுருக்கார். ஆனால் பாதைகள் தான் வெவ்வேறு வழியே, செய்யக்கூடிய பயணம் ஒன்று தான். ஒரே வண்டியில் தான் 2 பேரும் பயணம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் பாதைகள் வெவ்வேறு பாதையில் போயிட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவர் முதல்ல பெங்களூரில் சந்தித்து அவருக்கு என் புத்தகத்தை தரணும்னு நினச்சேன். ஆங்கில புத்தகம் நிறைய தமிழில் தான் இங்கே செய்யறனால நான் தமிழுக்கு வரவே இல்லை. காரணம் என்னென்னா வரும் ஆசிரியர்கள் நிறைய இருக்காங்க தமிழில் சொல்லி தரதுக்கான்ட்டு. நான் வந்துட்டு ஆங்கில புத்தகம் முதல்ல நான் எழுதினதை அவருக்கு தரணும்னு ஆசைப்பட்டு கொண்டு போய் தந்து வாங்கிட்டாரு. சிரிச்சாரு. ஒரு 2 நிமிஷம் பேசணும். நீங்கள் என்ன செய்றீங்க என்ன பேசிட்டு புறப்பட்டேன். அவ்வளோதான் மீட் பண்ணேன். அவர் கிளாஸ் எடுக்க ஆரம்பித்தேன், நானும் புறப்பட்டேன். ஆனால் அடுத்த நாளில் இருந்தே அவர் ஒரு லிஸ்ட் வச்சிருப்பார். யார்கிட்டலாம் வைத்தியம் பண்ணிக்கலான்னு. என்ன புத்தகம் தான் வாங்கினாரு, ஆனால் யார்கிட்ட வைத்தியம் பண்ணிக்கலான்னு ஒரு லிஸ்ட் வச்சுருவார். ஒவ்வொருக்கும் ஒரு வைத்தியம் வச்சுருவேன். அந்த லிஸ்ட்டில் பெங்களூர் என்ன இவரை போய் பாருங்கன்னு சொல்ல ஆரம்பித்தார். அவர் என் மேலே வச்சுருக்க நம்பிக்கை வேற எதுவுமே தேவை இருக்காது இல்லையாங்க. நம்பிக்கை ஒன்று தான் உங்களை அந்த விசுவாசத்தை கொண்டு வர, உள்ளுக்குள்ளே இருக்கிறத மனசார ஒரு நட்புறவை கொண்டு வர இல்லைங்களா. அவர் அதை செஞ்சுட்டு போனோடனே ரொம்ப நாளாக ஒரு ஆசை இருந்தது. ஆனால் எப்படி எங்கே ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. ஆனால் அவர் நிறைய கல்வி முறைகள் உள்ளே கொண்டு வரப்போ நான் நினச்சேன், ஏன் வர்மத்தை கொண்டு வரக்கூடாது இவர் முழுமையாக. ஆனால் அவர் ஒரு வீடியோ பண்ணியிருக்கார், 21 வர்மத்தை இயக்குவது எப்படின்ற ஒரு வீடியோவை. எனக்கு நான் வர்மம் அவர்கிட்ட பேசுக்கு முன்னாடி ஒரு வர்மத்தை வீடியோ அவர் பண்ணியிருக்கார். மக்கள் அதை ரசித்து பார்த்துருக்காங்க. இன்றைக்கும் தெரியும், நானும் தெரியும் அது வர்மம் என்னன்றது எனக்கு தெரியும். நானும் ரசிப்பாது இல்லைங்களா. ஆனால் என்ன தோணுச்சுன்னா, ஏன் இவர் கூட இணைந்து செய்கிறப்போ, ஏன்னா நான் தமிழ் மக்கள் பக்கமே வரல, நான் எல்லாம் ஆங்கிலத்தில் தான் கல்வி எடுத்தேன். ஆனால் தமிழ் மக்களுக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பல தரப்பட்ட வர்ம ஞானம் இருக்குது. என்கிட்ட என் அனுபவ ஞானம் அவளுக்கு தந்தால் எப்படி இருக்கும், அதோடு சேர்ந்து இன்னும் நல்லா இருக்கு இல்லைங்களா. சூப்பர். ஒன்றும் இல்லை, பெரிய சோறில் வந்துட்டு எந்த ஒரு சின்ன காயின்னு வச்சுக்கலேன். ஒருவேளை அந்த காய் தயிர் சோதத்துக்கு என்ன ஊறுகாய் இல்லாமல் சாப்பிட முடியாது. நான் ஊறுகாய் தயிர் சோறு என் ஆசன்பார்கள். இங்கே இருக்கிற தமிழ் மக்கள் வர்ம கற்றுக்கிட்டவங்களாம் நல்ல தயிர் சோறாக இருக்காங்க, நல்ல சாப்பாடாக இருக்காங்க. ஆனால் நான் ஒரு அப்பளமாக இருக்காமல் ஊறுகாய் இருக்காமல் ஒரு ஆசையில் என்ன செஞ்சேன், ஐயாவுக்கு ஃபோன் பண்ணி, ஐயா வர்மம் சொல்லி தரலான்னு இருக்கேன் ஐயா, உங்கள் மூலியமா செய்யலாமான்னு கேட்டதுக்கு அவர், ஆமாவா என்ன சரி நான் யோசித்து சொல்கிறேன்னாரு. அதாவது யோசிச்சு சொல்கிறேன்னு வச்சுட்டாரு. அப்புறமா கொஞ்சம் நேரத்தில் சரி எப்படி எடுத்துகிட்டு போகலாம் நீங்கள் எனக்கு யோசித்து சொல்லுங்கன்னாரு. 3 ஃபோனில் முதல் வகுப்பு ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் முதல் வகுப்பில் தான் அவர் யோசித்தது என்னன்னு எனக்கு தெரிய வந்தது. நான் யோசித்த சந்தேகம், வர்மத்தை சொல்லித்தர ஒருத்தர் முன்னுக்கு வராரா. ஃபர்ஸ்ட் அவர் இது வரைக்கும் பார்த்தது, அவர் சொன்னார் இது வரைக்கும் வரவங்களா வர்மம் வைத்தியம் பண்ண சார் என் நம்பரை சேர்த்து சொல்லுங்கன்னு சொன்னாங்களே ஒழிய வர்மம் சொல்லித்தரேன்னு யாரும் வரல. இவர் திடீர்னு வர்மம் சொல்லித்தரேன்னு சொன்னோடனே, ஓகே உங்கள் வீட்டுக்கு நீங்கள் போகிறீங்க, திருவிழா எல்லாம் ஒன்றுமே இல்லை, ஆஃபீஸ் விட்டு போகிறீங்க, திடீர்னு ஒய்ஃபு நல்ல சேரீலாம் கட்டிட்டு குளிச்சுட்டு ரெடி வாங்கன்னு கதை திறந்தா நீங்கள் பயந்துட மாட்டீங்க. ஏன்னா பொதுவாக போகிறப்ப பார்த்தீங்கன்னா டெய்லி வர ஒருத்தனே நார்மலாக தான் இருப்பாங்க, இந்த பழைய நைட்டி ஏதோ போட்டு ஏதோ ஒன்று இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. திடீர்னு அன்னைக்கு புதுசாக நீங்கள் வாங்கிட்டு வந்த 40,000 புடவை கட்டிட்டு, உங்களுக்காக அந்த புடவை கட்டிட்டு கல்யாணத்துக்காக கட்டிட்டு திடீர்னு கதை திறந்த நீங்கள் என்ன ஆவீங்க, திடீர்னு ஏறிச்சு என் வீடு இல்லைன்னு பயந்து போட்டீங்க. அது மாதிரி என்னாச்சு, அவருக்கும் ஒரு இதில் இவர் ஃபோன் பண்ணி திடீர்னு வர்மத்தை சொல்லித்தராண்டார். என்ன இருக்கும் வராங்க சந்தேகம் என்ன இருக்கு இல்லை. அப்புறம் யோசிச்சார், இவர் தான் நல்லா தெரியுமே வர்மம் சொல்லித்தரேன்னு சொல்கிறாரு, இவர் கண்டிப்பாக சொல்லித்தரவர் தான். ஓகே இல்லைன்னா அவர் ஃபோன் பண்ணி எதுக்கு வர்மம் சொல்லித்தரேன்னு சொல்கிறார். இதுக்கு அவர் மாதிரி ஃபோனே வந்தது இல்லைங்க அவருக்கு. முதல் கால் வந்தோன்னே அதுவும் சொன்னார், இதுக்கு யார் எனக்கு பண்ணது இல்லைங்க, முதல்ல இவர் தான் வர்மம் சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு எனக்கு ஃபோன் பண்ணவருங்கன்னாருவாங்க. அந்த மகிழ்ச்சி, 2வது மகிழ்ச்சி வேறு எதுவுமே இல்லை சார். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதை வந்து பார்க்குறவங்களுக்கு அது எப்படி இருக்குன்றது எனக்கு தெரியல சார். பட் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பொசிஷனில் இருந்து அந்த பொசிஷனில் வேணான்னு சொல்லிட்டு இந்த வர்மா தெரப்பின்றத விஷயங்களை கற்றுக்கிட்டு அதை மக்களுக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் கற்றுக்க கொடுக்கக்கூடிய அந்த ஒரு மனநிலை இருக்குல்ல சார், அது வந்து மிகப்பெரிய விஷயமா என்னை பொறுத்த வரைக்கும் நான் பார்க்குறேன் சார். இந்த இடத்துல டச் பண்ணால் இந்த விஷயம் நடக்கும், இங்கே டச் பண்ணால் உங்களுக்கு இங்கே வலிக்கும், இங்கே டச் பண்ணால் உங்களுக்கு கை மறத்துரும், இந்த இடத்துல டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வலி போகும், இந்த இடத்துக்கு இது பண்ணால் இதுக்கு இந்த டெக்னிக் யூஸ் பண்ணுங்கள், இதுக்கு இந்த டெக்னிக் யூஸ் பண்ண சொல்லிட்டு ரொம்ப அழகாக ரொம்ப சூப்பராக எனக்கு புரிகிற மாதிரி நீங்கள் சொல்லிக் கொடுத்தீங்க சார், நீங்கள் சொல்லிக் கொடுத்த வரைக்கும். ஸோ உங்களோட இந்த சேவை இன்னும் மென்மேலும் வளரணும் அப்படின்றது என்னோட சைடில் இருந்து, நம்ம அனாட்டமிக் தெரப்பி ஃபவுண்டேஷன் சைடில் இருந்து வாழ்த்துக்கள் சார். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றிங்க. உங்களுக்கு கால் வலி இருக்கா, இடுப்பு வலி இருக்கா, முதுகு வலி இருக்கா, இதுக்காக ரொம்ப கவலைப்படுறீங்களா, நிறைய பணம் செலவு பண்றீங்களா, அதெல்லாம் இனிமேல் வேண்டாங்க. இதையெல்லாம் சரி பண்றதுக்காக நாம ஒரு திட்டம் வச்சிருக்கிறோங்க. அதாவது நோயாளிகளுக்கு நோயை குணப்படுத்துற விஷயத்தை கத்துக் கொடுக்கறத விட நாங்க என்ன பண்றோம்னா, நோயாளிகள் தனக்குத்தானே குணப்படுத்துறதுக்காக உங்களை சிகிச்சையாளரா மாத்துறங்க. நீங்களே சிகிச்சையாளரா மாறிட்டீங்கன்னா உங்களுக்கு எப்படி நோய் இருக்கும். அதனால பல
பல வருட நோயாளிகளை சிகிச்சைக்கு அனுப்புறது இல்லைங்க, அவர்களையே சிகிச்சையாளராக மாற்றுவதுதான் நமது நோக்கம். அதன் அடிப்படையில் வர்மா தெரப்பிங்கிற ஒரு வகுப்பு ஏற்பாடு பண்ணியிருக்கிறேங்க. இந்த வகுப்பை உங்களுக்கு நடத்துபவர் வர்மா ஆசான் ரமேஷ் பாபு அவர்கள். எனவே நண்பர்களே, இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வெறும் 3000 ரூபாயில் இந்த மாதிரி சிகிச்சைகள் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு, டியூரேஷன் ஜாஸ்தியா இருக்கு. சொல்லிக் கொடுக்கறவங்க முழுமையா சொல்லிக் கொடுக்கறது இல்ல. இந்த 3 விஷயத்தை உடைத்து குறைந்த செலவில் குறைந்த நாட்களில் அதிகப்படியான விஷயங்களை உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து இந்த மாதிரி வகுப்புகள் நடத்தி கொண்டிருக்கிறோம். எனவே இந்த அருமையான வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த வகுப்புல நீங்க கலந்துக்கணும்னா anatomy-therapy.org வெப்சைட்ல போய் ஈவென்ட் பேஜ்ல 3000 ரூபாய் கொடுத்து நீங்க புக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லிங்க் கிடைக்கும். வாருங்கள் நண்பர்களே, கலந்து கொள்ளுங்கள். இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்.